கசப்பும் கோபமும் பரிசுத்த ஆவியுடைய கொடை அல்ல, வரம் அல்ல, அது பிசாசுடைய ஆயுதம். ஆனா இந்த சாந்த குணம் என்பது பரிசுத்த ஆவியானுடைய கிருபையும் வரம். அல்லேலூயா. அது அவருடைய பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது அன்பின் ஆவியினால் அவன் நிரப்பப்படுகிறான். இந்த சாந்த குணம் இருந்தால்தான் உங்களால அந்த துதிக்கிறோம் கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்து முடிக்க முடியும். அதனால்தான் வேதம் சொல்லுது, மத்தேயு 5:5 சொல்லுது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அப்ப எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு மிக முக்கியமானது சாந்த குணம். இந்த சாந்த குணம் இல்லாவிட்டால் நம்மால் ஊழியம் செய்ய முடியாது. அப்ப சாந்த குணத்துக்கும் பொறுமைக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. சாந்த குணம் என்றால் என்ன அப்படின்னா, சாந்த குணத்துக்கு 2 சுபாவம், அதிக சுபாவம் ஒட்டி இருக்கும். அதுல 2 சுபாவம் ஒட்டி இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா அன்பு. சாந்த குணம் உள்ளவன் அன்புள்ளவனாகவும், இரண்டாவது சாந்த குணம் உள்ளவன் மகிழ்ச்சி உள்ளவனாகவும், கிறிஸ்துவின் மகிழ்ச்சி உள்ளவனுமாய் இருப்பான். இதான் சாந்த குணம். அப்ப பொறுமைக்கும் சாந்த குணத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அதை பொறுத்து கொண்டு அடக்கி கொண்டிருப்பது பொறுமை. பொறுமையுள்ளவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆனா சாந்த குணம் உள்ளவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்வான். சொல்லுவாங்க, உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனாய் இருக்கிறேன். நான் சாந்தம் உள்ளவர், நான் மனத்தாழ்மை உள்ளவர். என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்றாரு, தன்னை பற்றி சொல்லும் போது நான் அன்பானவன் என்று சொல்வதற்கு முன்பாக அவர் தன்னை அறிமுகப்படுத்துவது நான் சாந்தம் உள்ள மனிதன். ஏன்னா பூமியில் இருக்கிற சகல ஜனங்களையும் தனக்குள் ஆதாயப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் எடுத்த ஒன்று சாந்த குணம். நான் சாந்த குணத்துக்கு 2 அடையாளம் சொன்னேன். ஒன்று அன்பு நிறைந்தவர்களா இருப்பாங்க, இன்னொன்னு மனமகிழ்ச்சி நிறைந்தவர். நாம் அவரை தூஷித்த பொழுது